ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எப்படி பூ கட்டுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு பூ கட்ட தெரியலையா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். இதை பார்த்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக எளிமையாக வீட்டில் இருந்தே கட்டிக்கலாம். உங்களுக்கு பூ கட்ட தெரிலன்னு யாரும் சொல்கிறாங்களா? அவங்க முன்னாடி இந்த வீடியோவை பார்த்து பூ கட்டி காட்டுங்க. இந்த மாதிரி நூலை கொஞ்சம் விட்டுட்டு மேலே 2 பூ கீழே 2 பூ வச்சு இந்த மாதிரி சுற்றி இப்படி இந்த 2 விரலால் இழுத்து கட்டை விரலை உள்ளே விட்டு ஒரு நாட் போட்டுருங்க. இவ்வளோ தாங்க பூ கட்டுறது. இதில் ஒரு பெரிய விஷயமே இல்லை. எல்லாம் பூ கட்ட தெரியாதுன்னு சொல்லி நம்மளை அவமானப்படுத்துவாங்க. அவங்க முன்னாடி நம்ம எப்படி பூ கட்டுறது என்று அழகாக தெளிவாகையும் பார்த்துட்ருக்கோம். மேலே 2 பூ கீழே 2 பூ, ஒரு சுற்றுறோம். கை விரலால் இப்படி நூலை இழுத்து உள்ளே விட்டு இணுங்கணும். நல்லா வீடியோவை கவனித்து பாருங்கள். மிக எளிமையாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். மேலே 2 பூ கீழே 2 பூ, ஒரு சுற்றிட்டு நல்லா பாருங்கள். இப்படி கெட்டியமாக பிடிச்சி சுற்றிட்டு இன்னொரு விரலால் இந்த இப்படி இழுத்திங்கன்னா அந்த பூ வரும். அப்படியே 2ஆக இப்படின்றலாம். இந்த மாதிரி உலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. அதுதான் கொஞ்சம் கட்டாவதை சாஃப்டாக பூவுக்கு இருக்கும். அதேமாரி நீங்கள் இப்போ தான் பூ கட்ட பழகுறீங்கன்னா நல்லா நீளமாக உள்ள காம்பு உள்ள பூ, ஜாதி மல்லி இந்த மாதிரி பூவை எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி பூ எடுக்கக்குள்ளே தான் உங்களுக்கு ஈஸியாக கட்ட வரும். இன்னொரு டிப்ஸு சொல்கிறேங்க. மொட்டாக வாங்கி கட்டுங்க. கட்ட கற்றுக்கிறவங்க அப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக, இதை விட ஈஸியாக கட்டிக்கலாங்க. எப்போதுமே பூ கட்டினா மல்லி முல்லை இதெல்லாம் எடுத்தால் சீக்கிரமாக பழக முடியாது. இந்த மாதிரி காம்பு நீளமாக இருக்கிற பூவாக இருந்தால் நம்ம ஈஸியாக கட்ட கற்றுக்கலாம். எப்பயும் போல் மேலே 2 பூ கீழே 2 பூ, ஒரு சுற்று. அதுக்கப்புறம் கை விரலை இப்படி வச்சு இந்த இப்படி ஒரு சுற்றி இப்படி அந்த ரவுண்ட்குள்ளே பூவை விட்டு இப்படி இழுக்கிறது தாங்க வேலையே. இதை கட்ட தெரியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா நீங்களே சிம்பிளாக அழகாக நீட்டாக நெருக்கமாக சூப்பராக மாலை போல் நல்லா பந்து போல் பூவை கட்டி அசத்தி காட்டலாங்க. நல்ல கவனமாக நான் எப்படி செய்கிறேன்னு அதை மட்டும் பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ தான் கிராமத்து பெண்மணியாக இப்போ தான் முன்னேறணுன்றதுக்காக இந்த வீடியோவை நாங்கள் ஆரம்பித்து எங்களுக்கு என்ன வீடியோ போன்றதுன்னு தெரியாது, கண்டென்ட்டு தெரியாது. அதனால தான் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கிராமத்தில் இருந்து என்ன கிடைக்குமோ அதை வச்சு வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மக்களாகிய நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கிராமத்தில் இருக்க பெண்மணிக்கு இப்போ எல்லாமே சப்போர்ட் பண்ணி தான் வருவீங்க. அதேமாரி எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த சேனல் மானிட்டரைசேஷனாக நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பெண் முன்னேறி வராங்கன்னா நீங்கள் காசு கொடுத்து எதுவும் உதவிலாம் பண்ண தேவையில்லைங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். அதுவே போதுமானது தான். இப்போ நல்லா அழகாக பாருங்கள் பூ கட்டுறது எப்படி, கிராமத்து முறையில் பூ கட்டுறது எப்படி, அந்த மாதிரி வீடியோ இனிமேல் வர கிராமத்தில் என்ன நடக்குன்றது தெரியுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நெருக்கமாக பந்து மாதிரி. இந்த மாதிரி பூ நம்ம கடையில் வாங்கினா கிடைக்குமாங்க? 50 ரூபாய்க்கு காசு கொடுத்து வாங்கி நம்ம பூ கட்டி வைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களாம் எந்த பேக்ரவுண்டுமே இல்லாமல் முன்னுக்கு வந்துட்ருக்கோம். ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த வீடியோ எடுக்க முடியாது தான், ரொம்ப சிரமப்பட்டு எடுத்தேன். அதனால தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். பூவை எப்படியும் இப்போது கட்டி நல்லா இந்த மாதிரி பின்னாடி கட்டினது பக்கத்துக்கு பேக் சைடு திருப்பி இந்த மாதிரி ரோல் மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. சுற்றி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சுற்றி வச்சதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரோ அல்லது ஒரு சில்வர் பாக்ஸு எது கிடைச்சாலும், உங்கள்கிட்ட டிஷ்யூ ஷீட் இருந்ததுன்னா அடியில் ஒரு டிஷ்யூ ஷீட்டு வைங்க. மேலே பூ லேயர் பை லேயராக அடுக்கிக்கிட்டே போங்க. எவ்வளோ உங்களால் வைக்க முடியுமோ அவ்வளோ பூவை அடுக்கி மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போடுங்க. போட்டுட்டு நல்லா மூடி வச்சிங்கன்னா அந்த பூ 1 வாரம் ஆனாலும் கெடவே கெடாதுங்க. இதுக்கு நாங்கள் கேரண்டி. நாங்கள் வச்சு நல்லா இருந்ததுனால தான் சொல்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கிராமத்து பெண் இந்த பூ கட்டுற வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக பேட் கமெண்ட்ஸ்லாம் போடாதீங்க. இப்போ தாங்க நாங்கள் முன்னேறியே வரோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.